இந்த கரிசலாங்கண்ணி கீரையில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு இது வந்து ஆணி வேர் கொண்ட கீரைன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ மோட்டாவா இருக்குது இந்த வேறு. மல்லிப்பூ செடியை மட்டும் இந்த கவரில் வச்சு இந்த மண்ணையே போட்டு நான் வச்சிருக்கிறேன். நம்ம இன்னும் ரெண்டு நாள் 3 நாள் பொறுத்து இதை எடுத்து நான் உங்ககிட்ட ஒரு அப்டேட்டே காட்டுறேன். பாருங்க செடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு கரும்புல எத்தனைக்கு முளைச்சி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இது எந்த கரும்புன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கார்டன்லேருந்து எடுத்த கரும்பு தான். நம்ம சாப்பிட்டு அந்த அடியில் இருக்கிற வேரெல்லாம் கட் பண்ணி நான் எல்லாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம். 6 மணி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மானம் வந்து ஃபுல்லாக சுற்றி இருட்டு நின்றுச்சு, மழை வர மாதிரி. சரி மழை வந்துருமோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் வந்துருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம மேலே மழையை எதிர்பார்த்தா இங்கே வெயில் தான் காயுது. மழை தான் வரப்போதே, இன்னைக்கு எதுக்கு பழுப்புன்னு சொல்லிட்டு நான் பழுப்பு கீழே வச்சுட்டு வந்துட்டேன். நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு மழை வரல. மழை ஏமாத்திச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வந்து அடிபட்டுருக்குது வெயிலால். நிறைய செடி காஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி நான் அதை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். முதல்ல நான் உங்ககிட்ட பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி செடியை பற்றி பேசலாம், கத்திரிக்காய் செடியை பற்றி பேசலாம். நம்மள்கிட்ட நிறைய செடிங்களை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும். செம்பருத்தி செடி நான் மாற்றி வச்சுருக்கிறது வந்து ஒன்று நல்லா வந்திருக்குது. மாற்றி வச்ச செடியிலே ஒன்று காஞ்சி போன மாதிரி ஆகிட்டு இருக்குது. நான் நிறைய காட்டலாம் உங்ககிட்ட, உதாரணத்துக்கு இருக்குது காட்டுறதுக்கு. இதுக்கு தான் நான் கேட்குறேன் மழையை. ஒரு மழை வந்தாலே எல்லாம் வந்து புது உயிர் வந்து செடிங்க எல்லாமே சூப்பராகிடும்னு சொல்லிட்டு தான் நான் மழையை எதிர்பார்த்துன்னுக்கிறேன். ஆனால் மழை இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம செடியில் வந்து எவ்வளோ செடி காஞ்சு போயிருக்குது. காஞ்சதெல்லாம் நான் எடுத்து போட்டு க்ரோ பேக் உள்ளவே நிறைய செடிங்களை நட்டுட்டேன். நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த அந்த மாங்காய் மரத்தோட அப்டேட் கூட நான் உங்ககிட்ட காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாமந்தி செடியே நான் பாதிக்கு மேலே சாமந்தி செடியே எடுத்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி நம்ம டெய்லி ஊற்றுறோம். அப்படி இருந்தாலும் என்ன பண்ணாலுமே பார்த்து தண்ணி ஊற்றி வச்சாலுமே நம்ம எடுத்து பார்க்கும்போது காஞ்சி போயிடுது. பாருங்க சாமந்தி செடி இது எவ்வளோ பெரிய. இது வந்து மஞ்சள் சாமந்தி செடி தான், நாட்டு சாமந்தி. எப்படி காஞ்சி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து மல்லிப்பூ செடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த குச்சியெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுதான் நான் சொன்னேன் 120 ரூபான்னு சொல்லிட்டு. இருவாச்சி மல்லின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் வீடியோவில் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் பாருங்கள். நீங்கள் போயிட்டு இது இருவாச்சி மல்லி, இது நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் 120 ரூபான்னு. பெருசாக மல்லிப்பூ பூக்கும்னு சொல்லி. இதுவும் காஞ்சி போயிடுச்சு. நம்ம எவ்வளோதான் பார்த்து வச்சாலும் அது அப்படியே போயிடுது எப்படியாவது. நான் ஒரு கட்டிங்ஸ் பண்ணி வச்சேன். இது நான் வந்து சப்போட்டா அந்த சீதாப்பள்ளி மரத்து வச்சிருக்கிற கேன் உள்ள வச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ். வேர் பாருங்க கீழே போயிருக்குது. வேர் கீழே போயிருக்குது. சரி செடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலான்னு எடுத்தா டக்குன்னு இருக்குது. இதெல்லாம் தண்ணியிலே நம்ம டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றுறோம். இதில் தண்ணி போதா என்னான்னு தெரியல. இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக எவ்வளோ மூடின்னு இருக்குது. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இது வந்து வெள்ளை கலர் பூ, வெள்ளை கலர் கரிசலாங்கண்ணி. என்ன கரிசலாங்கண்ணின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்கு ஏர் பேக் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற கரிசலாங்கண்ணி. இதில் எண்ணெயும் நம்ம காய வைக்கிறோம். இந்த கீரை வந்து ஊரில் விற்கிறாங்க, வாங்கி இது பொரியல் பண்ணி சாப்பிட்றாங்க, பருப்பில் போட்டு கடையிறாங்க. இது எடுத்து பார்த்தா ஃபுல்லாக கீரையாக மூடின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய வேர் இருக்கும். நான் இந்த வேர் உங்ககிட்ட நான் எடுத்து காட்டுறேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த செடியை வளர விடாமல் இந்த வேர் ஃபுல்லாக எப்படி மூடின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த கவரே வெளியே வர மாட்டேங்குது பாருங்க. இது இவ்வளோ பெருசாக இருக்குது வேர். நான் இந்த வேர் எந்த வேருன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட எடுத்தே காட்டுறேன் தனியா. நீங்க பாருங்க, தெரியுதா? கரிசலாங்கண்ணியோட வேறு. மல்லிப்பூ செடியில கூட அவ்வளோ வேர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரிசலாங்கண்ணி கீரையில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு இது வந்து ஆணி வேர் கொண்ட கீரைன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ மோட்டாவா இருக்குது இந்த வேறு. இந்த செடி அதுக்கு தான் வந்தாலே நான் புடிங்கி எடுத்துருது. இது வந்து ஃபுல்லாக மொத்த செடியோட சத்தெல்லாம் எடுத்துக்கின்னு அதுதான் வளரும். இது கூட இருக்கிற செடியை வளர விடுறதில்ல. இது பாருங்க எவ்வளோ பெரிய வேர் பாருங்க. இதில் எத்தனையோ செடி இனிமேல் சேர்த்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு மண்புழு கூட காணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த கரிசலாங்கண்ணி கீரையெல்லாம் எடுத்துட்டோம். நான் தனியாக இந்த மல்லிப்பூ செடியை மட்டும் இந்த கவரில் வச்சு இந்த மண்ணையே போட்டு நான் வச்சுருக்கிறேன். நம்ம இன்னும் ரெண்டு நாள் 3 நாள் பொறுத்து இதை எடுத்து நான் உங்ககிட்ட ஒரு அப்டேட்டே காட்டுறேன். பாருங்கள் செடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
இது வந்து ஒரு ரோஸ் செடி. இது வந்து ரோஸ் கலர் பெங்களூர் ரோஸ் செடி தான் இது. இது நம்ம வந்து வச்சோம். நாட்டு ரோஸு, பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன். ரோஸ் அப்புறம் சின்ன சின்னதாக பூக்குதுன்னு சொல்லிட்டும் காமிச்சிருந்தேன். அதை எடுத்துடணும், அதை எடுத்துட்டு வேற செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் சரியாக நடலை, அப்படியே வச்சு விட்டுருந்தேன். இது பாருங்கள், எதுவுமே சரியாக பதியாமல் அப்படியே இருக்குது, எந்த வளர்ச்சியுமே இல்லாமல். இது செடியை தாங்கிறதுக்காக நட்டு வச்சுருந்த செம்பருத்தி செடி இது இன்னும் பச்சையாகவே இருக்குது. நம்ம வேரோட நட்டு வச்சிருக்கிற செடி வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட காட்டுறேன் எடுத்துன்னு சொல்லிட்டு. நான் இது வந்து பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லிட்டு நினச்சி வாங்கிட்டு வந்தேன். இதில் மல்லிப்பூ பூக்குற மாதிரி பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். மல்லிப்பூ எவ்வளோ பெருசு இருக்குதோ அவ்வளோ பெருசு ரோஸ் பூக்குது. இது ரோஸ்ன்னு சொல்கிறதா மல்லின்னு சொல்கிறதானே தெரியல எனக்கு. ஆசையாக பன்னீர் ரோஸ் நம்மக்கிட்ட இருக்குது, வாங்கின்னு வந்துட்டோன்னு நினச்சேன், சந்தோஷப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ் முள் பொத்துக்குச்சு. நம்ம வந்து ஆசையாக ரோஸ் செடி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இது மல்லிகைப்பூ செடி ஆகிப்போச்சு. எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை இந்த செடியில். அதனால் நான் இது எடுத்துட்டேன். இது பாருங்கள், இந்த வேர்லேருந்து எத்தினி செடி முளைச்சி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது பாருப்பண்ணே, வேர்லேருந்து எத்தினி செடி முளைச்சி வருதுன்னு. நம்ம இந்த ரோஸ் செடியை பிடுங்கும்போது கையில் முள் பொத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ரத்தம் வருது. பவர் இருக்குது இந்த ரோஸ் செடிக்கு. நான் முள் இருக்காதாங்கட்டி பார்த்தா ரத்தமே வந்துடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். புதினா இது ஒரே ஒரு செடி தான் இருக்குது. புதினா வந்து ஒரே ஒரு கீரை தான் இருக்குது. இந்த வெயிலில் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புதினா எப்படி காஞ்சி போயிருக்குதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் இதெல்லாம் காட்டினேன்னு சொல்லிட்டு தான் நான் இது ஒரு வீடியோவே போடுறேன். நம்ம டெய்லியும் பழுப்பு போட்டு தண்ணி விட்றோம் செடிக்கெல்லாம். இருந்தாலும் நம்ம தொட்டியில் பாருங்கள் எவ்வளோ காஞ்சி போயிடுது வெயில் தாங்க முடியாமல். இதை நான் உங்ககிட்ட காட்டணுன்றதுக்காக தான் எடுத்தேன். இதை நம்ம மறுபடியும் கூட நட்டுக்கலாம். இந்த ரோஸ் செடி வச்ச பேக்கு காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஸ் செடி வந்து எனக்கு போடுறதுக்கு மனசு வரல. நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நிறைய கேன் இருக்குது, சின்ன சின்ன டப்பா இங்கே இருக்குது. அந்த ஒரு சின்ன டப்பாயில் வச்சு பார்க்கலாம். நான் எந்த பொருளுமே கட் பண்ணி வேஸ்ட்டாக கீழே போடுறதே நான் போடுறது கிடையாது. எதுலையாவது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று நட்டு வச்சுருவேன். இந்த செடி என்னால் போடுறதுக்கு சுத்தமாக மனசே வர மாட்டேங்குது. வாங்க, நம்மக்கிட்ட கரும்பு முருங்கையில் வந்து கரும்பு முளைச்சிருக்குது, வெள்ளிக்கிழங்கு செடி முளைச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த கரும்பு முருங்கை எடுத்துன்னு வந்து இந்த காலியான இந்த க்ரோ பேக்கில் வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்சிருக்கிற ஒரே ஒரு கரும்புல எத்தனைக்கு முளைச்சி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது எந்த கரும்புன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கார்டன்லேருந்து எடுத்த கரும்பு தான். நம்ம சாப்பிட்டு அந்த அடியில் இருக்கிற வேரெல்லாம் கட் பண்ணி நான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வச்சுருந்தேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முளைச்சி வந்திருக்குது. இப்போ வந்து நம்ம இதை அந்த க்ரோ பேக்கில் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த க்ரோ பேக்கில் வந்து இப்போ எதுவும் செடி வைக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அதனால் நான் இன்றைக்கி அந்த கரும்பு தான் வைக்க போகிறேன். கரும்பு முருங்கையில் வந்து 2-3 செடி ஒன்றா இருக்கிறதால இந்த கரும்பு முருங்கைக்கு சரியான சத்து கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இப்போ இதை எடுத்துகிட்டு அந்த க்ரோ பேக்கில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துட்டேன். இந்த இன்னும் இருக்கிறது வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழங்கு இருக்குது, சக்கரை வெள்ளிக்கிழங்கு. நான் சக்கரை வெள்ளிக்கிழங்கே உங்ககிட்ட எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே ஒரு வெள்ளிக்கிழங்கு கிடச்சிருக்குது. வெள்ளிக்கிழங்கு எத்தப்பா எல்லாத்தையுமே நான் பிடுங்கி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து வீட்டிலேருந்து கீழேருந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிச்சன் வேஸ்ட்டு எடுத்துன்னு வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிச்சன் வேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் எருவெல்லாம் போட்டு இதில் மறுபடியும் நம்ம போட்டு நட்டு மூடி விடலாம். இது எப்படி வளராமல் போகுது, காய் வராத போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய கொடியாக இருக்குது. இது வந்து நம்ம 4-5 பேக்கில் கூட நடலாம். எனக்கு வந்து இது 4-5 பேக்கில் நடுறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால நானே இந்த பேக்லேயே வச்சு இதை நட்டுற போகிறேன். நடுறது நம்ம இந்த வெள்ளிக்கிழங்கு எடுத்துகிட்டே நடலாம். இது இன்னும் ஒரு மாதம் பொறுத்து நம்ம எடுத்துருந்தோம்னாக்கா பெருசாக வெள்ளிக்கிழங்கு கிடச்சிருக்கும் நம்மளுக்கு. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய வெள்ளிக்கிழங்கு. ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து மண் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம இது மேலே மண் போட்டுக்கலாம். கரும்பும் சக்கரை வெள்ளிக்கிழங்கும் நட்டுட்டோம் பாருங்கள். இது மேலே வந்து நான் கோகோ பீட்டு போடுறேன்.
இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாட்டு தொழு உரத்தை போடுறேன். எல்லாமே போட்டு நம்ம நட்டுட்டோம். வந்து நான் மழை வந்துச்சுனாக்கா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஒன்று மாற்றி நடலாம் சொல்லிட்டு மழைக்கு பார்த்து பார்த்து ஒரு வாரம் ஆகிப்போச்சு. தண்ணி நட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து 2 நட்டுருக்குறோம். நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.